ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2261வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். அதில் 15வது பாசுர பகுதி. உலகத்திலே வட காவியங்களிலே உள்ள மாந்தர் பெண்கள் யாரெல்லாம் தன் தலைவனை நாடிச் சென்றார்கள் என்ற உதாரணங்களை வரிசையாக சொல்லி வந்தார் பரகால நாயகி. சீதா பிராட்டி, வேதவதி, உஷை, உலூபி என்றெல்லாம் பாணாசுரனுடைய மகள் உஷை என்று இவர்களெல்லாம் சொல்லி, அவர்களெல்லாம் தங்கள் தலைவனை அடைய தாங்கள் முயற்சி எடுக்கவில்லையா, அதுபோல நானும் மடலூர்ந்தால் என்ன தவறு என்று கேட்டு வந்தாள். அதிலே முக்கியமான ஒரு செய்தி பற்றி இந்த பகுதியில் பேசுகிறாள். உலகத்திலே மடலூர்ந்தவர்கள் யாவர் என்றால் அவர்கள் இன்னார் என்று சொல்வதற்கு முதல் எடுத்துக்காட்டான பெண் மலைகளின் தலைவன் பெற்று தந்த பார்வதி தேவியின் காதல் பற்றி அடுத்து பேசுகிறார் பரகால நாயகி. பார்வதி தேவியின் காதல். மன்னும் மலையறையன் பொற்பாவை வாழ்நிலா மின்னும் மணிமுறுவல் செவ்வாய் உமை என்னும் அன்ன நடைய அணங்கு நுடங்கு இடை சேர் பொன்னுடம்பு வாட புலனைந்தும் நொந்து அகல தன்னுடைய கூளை சடாபாரம் தாந்தரித்து அங்கு அன்ன அருந்தவத்தின் ஊடு போய் 1000 தோள் மண்ணு கரதலங்கள் மட்டித்து மாதிரங்கள் மின்னி எரிவீச மேலெடுத்த சூழ் களர்கால் பொன் உலகம் 7 கடந்து உம்பர் மேல் சிலும்ப மண்ணு குலவரையும் அருதமும் தாரகையும் தன்னினுடனே சுழன்று ஆடும் கொல்நவிலும் ஊயிலை வேல் கூத்தன் பொடியாடி அன்னவந்தன் பொன்னகலம் சென்று ஆங்கு அணைந்திழலே பன்னி உரைக்குங்கால் பாரதமாம் பாவியர்க்கு என் உருநோய் யான் உரைப்ப கேண்மின் என்று கூறுகிறார் பரகால நாயகி. மன்னும் மலையறையன் பொற்பாவை உமை பார்வதி தேவியை பற்றி சொல்லுகிறார். மன்னும் மலையறையன் பொற்பாவை வாழ்நிலா மின்னும் மணி முறுவல் செவ்வாய் உமை என்னும் அன்னநடைய அணங்கு நுடங்கு இடை சேர் பொன்னுடம்பு வாட புலனைந்தும் நொந்து அகல தன்னுடைய கூளை சடாபாரம் தாந்தரித்து ஆங்கு அன்ன அருந்தவத்தின் ஊடு போய் 1000 தோள் மண்ணு கரதலங்கள் மட்டித்து மாதிரங்கள் மின்னி எரிவீச மேலெடுத்த சூழ்களற்கால் பொன்னுலகம் 7 கடந்து உம்பர் மேல் சிலும்ப மண்ணு குலவரையும் மாருதமும் தாரகையும் தன்னினுடனே சுழன்றாடும் கொல்நவிலும் மூயிலை வேல் கூத்தன் பொடியாடி அன்னவந்தன் பொன்னகலம் சென்று ஆங்கு அணைந்திழலே. இது உமை பற்றி. அதற்கு மேலும் சொல்கிறார், இப்படியாக பன்னி உரைக்குங்கால் பாரதமாம், பெரிய மகாபாரதம் அளவுக்கு நான் பேச முடியும், சொல்ல முடியும். பன்னி உரைக்குங்கால் பாரதமாம் பாவியேற்கு என் உரு நோய் யான் உரைப்ப கேள்மீன், எனக்கு உள்ள நோயை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் பெரியோர்களே என்று சொல்லுகிறார் பரகால நாயகி. அற்புதமான ஒரு பாசுர பகுதி. பதவுரை பார்க்கலாமா? மன்னும் மலையறையன் பொற்பாவை என்றும் நிலை பெற்ற இமவானின் அழகிய புதல்வியாய் வாழ்நிலா மின்னும் மணிமுறுவல் செவ்வாய் ஒளி பொருந்திய நிலவை போன்று விளங்குகின்ற அழகிய புன்னகையை உடைய சிவந்த வாயை உடைய உமை என்னும் அன்னநடைய அணங்கு. உமை என்று அழைக்கப்படுகின்ற அன்னத்தின் நடையை போன்ற நடையுடைய பார்வதி தன்னுடைய கூளை தன்னுடைய மயிர்முடியை சடாபாரம் தாந்தரித்து ஆங்கு தானே சடையாக முடித்து கொண்டு நுடங்கு இடை சேர் பொன்னுடம்பு வாட அந்நிலையில் துவண்டு போகும் இடுப்பை உடைய அழகிய உடம்பு வாடவும் புலனைந்தும் நொந்து அகல
ஐம்பொறிகளும் வருந்தி செயல்படாது ஒழியவும் அன்ன அருந்தவத்தின் ஊடுபோய் அப்படிப்பட்ட அருமையான தவத்தை செய்து முடித்து 1000 தோள் மண்ணு தன்னுடைய 1000 தோள்கள் பொருந்திய கரதலங்கள் மட்டித்து கைகளை 4 திசையிலும் பரவச் செய்து மாதிரங்கள் மின்னி எரிவீச திசைகள் ஒளி வீசி நெருப்பு பொறி புறப்படும்படியாக மேல் எடுத்த மேல்புறமாக தூக்கிய சூழ் களர்கால் வீரக்கடலை அணிந்த திருவடி ஒன்று பொன்னுலகம் 7 கடந்து மேலுலகங்கள் 7 கடந்து உம்பர் மேல் சிறும்ப மேலே மேலே நீளும்படியாக ஒற்றை காலை உயரத் தூக்கி மண்ணு குலவரையும் நிலையாக நிற்கின்ற சிறந்த மலைகளும் மாருதமும் தாரகையும் காற்றும் விண்மீன்களும் தன்னின் உடனே தன்னோடு சுழன்று வடும்படியாக சுழன்று ஆடும் தான் சுழன்று கூத்தினை நிகழ்த்துகின்ற கொல்நவிலும் ஊயிலை வேல் கொலைத்தொழிலில் பழகிய முத்தலை சூலத்தை உடைய கூத்தன் கொடியாடி கூத்தாடுபவன் திருநீர் அணிபவன் எனப்படும் அன்னவன் தன் பொன்னகலம். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அழகிய மார்பை சென்று ஆங்கு அணைந்திடலே அவன் இருக்குமிடம் சென்று அடைந்து தழுவி கொள்ளவில்லையா? பன்னி உரைக்குங்கால் இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுக்களை விரிவாக எடுத்து சொல்ல தொடங்கினால் பாரதமாம் ஒரு மகாபாரதம் போல மிகவும் நீண்டுவிடும். பாவியேற்கு தீவினையுடைய எனக்கு என் உரு நோய் யான் உரைப்ப கேள்மின். எனக்கு ஏற்பட்ட மிக்க நோயினை நானே கூறவும் நீங்கள் செவிசாய்த்து கேளுங்கள் என்று பரகால நாயகி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுர பகுதி. இந்த பாசுர பகுதியின் திரண்ட பொருள் பார்க்கலாம். இதிலே பார்வதி தேவியின் காதல் கூறப்படுகிறது. மேலும் இப்படி மடலூறக்கூடியவர் செயல்களை நான் சொல்ல கேட்பீர்களோ மந்தமதிகளே? ஆயினும் சொல்லுகிறேன். அசைக்க முடியாத மலையரசனாகிய இமவானின் பெண் பாவை போல் அழகுடையவள், ஒளிவுடைய நிலவு போல் விளங்கும் அழகிய முறுவல் உடையவள், சிறந்த வாயுடையவள், உமை என்ற பெயருடையவள், அன்னம்போல நடையுடைய தெய்வ பெண், துவளும் இடையுடையவள். இவள் காதலால் செய்தது என்னவென்றால், பொன் போன்ற அழகிய உடம்பு வாடும்படியாக தவம் செய்து இந்திரியங்கள் 5 ஒருத்து அகற்றி மயிர்முடியை தானே சடாமண்டலமாக தரித்து இந்த தவத்தோ கோலத்துடன் தன் நாயகனை நாடினாள். அது கண்ட சிவபெருமான் 1000 புயங்களிலும் பொருந்திய கரங்கள் திசைகளில் நெருங்கவும் தவத்தால் நெருப்பு பொறிகள் மின்னி அலையெறியவும் வீரக்கழல்கள் அணிந்த கால்கள் 7 உலகங்களிலும் ஓங்கி கடந்து மேலும் நீளவும் வானத்தில் தேவர்கள் முழக்கினர். குலமலைகளும் காற்றும் நட்சத்திரங்களும் இப்பெருமானுடன் கூடவே சுழன்றன. 3 இலைகள் கொண்ட சூலம் ஏந்தியவனும் சாம்பல் பூசியவனும் கூத்தில் வல்லவனுமான சிவபெருமான் இவ்வாறு சுழன்று ஆடினான். இப்படிப்பட்ட பெருமையுடைய சிவனது அழகிய உடலை பார்வதி அணைந்து மகிழவில்லையா? விரிவாக சொல்ல புகுந்தால் பெருமானை பெறாதவாறு பாவியனான எனக்கு ஒவ்வொன்றும் மகாபாரதம் போலே விரியும் என்று கூறுகிறார். மலையரையன், பர்வதராசன், இமவான், இவள் மனைவி மேனை என்பவள். இவர்களின் வளர்ப்பு மகளாக வளர்ந்தவள் பார்வதி தேவி. இனி இந்த பாசுர பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களுக்கான புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். மண்ணும் மலை அரையன் பொன்னின் மாற்றை அறிந்து கொள்வதற்காக மச்ச பொன் எடுத்து வைப்பதுண்டு. அதுபோல உலகில் பெண் இனத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழும் பெண்ணை பெற்ற பாக்கியசாலி மடலூரும் பெண்களுக்கு உதாரணமாயிருக்கும் பெண்ணை பெற்ற பாக்கியவான். மண்ணும் மலை அரையன். மண்ணும் மலையரையன் பொற்பாவை. ஊர் பேர் தந்தை தாய் பெயர் தெரியாத யாரோ ஒருத்தியோ மடலூர்ந்தாள். உலகெல்லாம் அறியும் மலையரையனுடைய பெண்ணான பெரிதும் போற்றத்தக்க இயற்கையான பெண்மை நலம் உடையவள். வாழ்நிலா மின்னும் மணிமுறுவல், ஒளியை உடைய நிலாவை போல் விளங்குகின்ற காண்பதற்கு இனிய புன்முறுவல், நிலவையும் மின்னலையும் போன்ற வெண்மைமிக்க பற்களை உடையவள் அவள். மணிமுறுவல்
மணி போல ஆசைப்படத்தக்கது, அழகியது. நிலாவென்று சந்திரிகையை, சந்திரனின் ஒளியை குறிப்பதாக கொண்டு ஒளி பொருந்திய நிலவையே வெளிவிடும் உருவல் என்றும் கொள்ளலாம். செவ்வாய் உமை என்னும் அன்னநடைய அணங்கு. சிவந்த வாயையுடைய உமை என்னும் பெயராலே உலகெங்கும் பிரசித்தி பெற்று விளங்குபவள். செவ்வாய் வெண்மையான பற்களுக்கு வண்ணச் சேர்க்கையை, சுவையை உடைய சிவந்த உதடுகளை உடையவள். அன்னநடைய கணவனுக்கு முன்னால் 4 அடிகள் நடந்து காட்டினால் அவனுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறினது போல நிறைவை தரும் நடையழகு உடையவள். நுடங்கு இடைசேர் பொன்னுடம்பு வாழ, துவண்ட இடையுடைய உடம்பு உடையவள். நாயகனுக்கும் ஒடிந்து விழுந்து விடுமோ என்னும் பயத்தை விளைக்கும் இடையழகை உடையவள். அவளது சிறப்பான உடம்பு பற்றுக்கோட்டை இழந்த தளிர் போல் வாட, வாடினேன் என்று இந்த வாட்டம் எம்பெருமானை பிரிந்த ஆன்மாவுக்கு இயல்பாக ஏற்பட வேண்டியது ஒன்று அல்லவா? சம்சாரத்தில் நினைத்த இன்பம் கிடைக்காவிட்டால் ஏற்படும் வாட்டம் உலக இயல்போடு ஒட்டியது. எம்பெருமான் அருள் கிட்டாமையால் ஏற்படும் வாட்டம் உலகியலை கடந்தது. புலனைந்தும் நொந்து அகல. இவளுடைய 5 பொறிகளும் இவளுடைய கடுந்தவம் புரியும் இவள் உடம்பில் இருந்து கொண்டு நம்மால் செயலிழந்து வாழ முடியாது என்று கருதி இவள் உடம்பை விட்டு அந்த 5 பொறிகளும் அகல. உலகில் கடுந்தவம் புரியக்கூடியவரும் கூட சருகு, இலை முதலான சிலவற்றை தின்று உடம்பை அழியாமல் பாதுகாப்பார்கள். இவள் அதுவும் வேண்டாமல் தவம் செய்து அபர்ணை, இலையும் வேண்டாதவள் என்று பெயர் பெற்றாள் அல்லவோ? காளிதாசனின் குமார சம்பவத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தவம் செய்ததால் புலனைந்தும் நொந்து அகன்றதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? தன்னுடைய கூளை சடாபாரம் தான் தரித்து, சக்கரவர்த்தி திருமகன் சடை தரித்தது போல இவள் தன் தலைமயிரை தானே சடையாக அமைத்து கொண்டாள். ஆங்கு அன்ன அருந்தவத்தின் ஊடுபோய், அந்த தவத்தின் கடுமையை பேசத் தொடங்கினாலே வாய் வெந்து போகும், நினைத்தால் நெஞ்சு எரியும், அத்தகைய கடிய தவம். அப்படிப்பட்ட தவத்தை என்று சொல்வதொழிய வேறு சொல்லக்கூடியது ஒன்றுமில்லை. அதனால் பரகால நாயகி உமையின் தவத்தை அருந்தவம் என்று மீண்டும் சிறப்பித்து கூறுகிறாள். தவத்தின் நடுவிலே நாயகனை பெற்று அதை நிறுத்த முடிந்ததோ என்றால் இல்லை. அந்த தவத்தினை முற்றமும் நடத்தினாள். அப்படியும் அவனை அவள் அணையப் பெறவில்லையே என்பது பொருள். இவள் பார்வதி தேவி இந்த பாடுபட அவனிருந்த நிலையை சொல்லுகிறது. இனி 1000 தோள் இவள் படப்பட அவன் பெருகி வளர்ந்தான். இவள் உடம்பு தவத்தால் மெலியவும் அவன் தோள்கள் வளர்ந்தபடி. இவள் இவ்வாறு விருப்பம் உடையவளாய் மடல் எடுத்து கொண்டு புறப்பட்டு கொண்டிருந்தாள் என்றால் இவள் காதலன் இவளது நினையில் நைவ தம்சான் ந மசகான், நைவ தம்சான் ந மசகான், ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே சொல்லப்படக்கூடிய ஸ்லோக வரிகளவை. பிராட்டியின் நினைவில் இருந்த ராமன் தன் திருமேனியில் மொய்த்த ஈக்களையும் கொசுக்களையும் புழுக்களையும் பாம்புகளையும் கூட அகற்றுவதில்லை, அது கூட அவனுக்கு தெரிவதில்லை என்று ராமனைப் போலே தலைவியை பிரிந்த துயரத்தில் அழுந்தாதவன் சிவபெருமான். காதலி இப்படியாக தன்னுடைய நினைவில் வருந்தி கொண்டிருந்தால் காதலனாகிய தானும் அவளிடம் பெரு விருப்பத்தை செலுத்தி அவள் நினைவால் துன்பப்படாமல் நாம் சிலரால் ஆசைப்பட பெற்றோமே என்று தம் தோள்கள் பூரிக்க பெற்றான். மண்ணு கரதலங்கள் மட்டித்து மாதிரங்கள். சிவன் ஆடுகிற போது கைகள் 1000 திக்குகளிலே சென்று பரவின. மாதிரங்கள் மின்னி எரிவீச, அதனாலே திக்குகள் எல்லாம் தீப்பொறியும் புகையும் எழுந்து நெருப்பை வெளிவிடுகின்றன. மேல் எடுத்த சுழற்கால் பொன்னுலகம் 7 கடந்து ஆடும்போது மேலே தூக்கப்பட்ட வீரக்கடலால் சூழப்பட்ட கால் திக்குகள் எல்லாம் சென்று பரவியது. காதலியானவள் தன்னை பிரிந்து வாடவும் தான் காலிலிருந்து தலைவரை ஆபரணங்களை அணிந்து ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறான் சிவபெருமான். சிறப்பான இன்பம் அனுபவிப்பதற்குரிய மேல் 7 உலகங்களையும் தாண்டி திருவிக்கிரமன் திருவுலகளந்த இடங்கள் அனைத்தையும் கடந்தது எனலாம். உம்பர் மேல் செலும்ப இருந்த இடத்தில் இராமல் தேவர் உலகங்கள் எல்லாம் ஆடிவர, உம்பர் தேவர் உலகம்
மேலுள்ள தேவரினம் சிவபெருமானது இந்த திருக்கூத்து யாதாய் முடியுமோ என்று அஞ்சுகிறபடி என்பது நாயனார் வியாக்கியானம். மண்ணு குலவரையும் பூமிக்கு ஆணி அடித்தாற் போலே நிற்கின்ற 7 சிறப்பான மலைகளும் மாருதமும் குழந்தைகள் இருக்கும் இடத்திற்கு தான் சென்று பார்க்கும் தந்தையைப் போல எல்லா உயிர்களும் உயிர் வாழ காரணப் பொருளாய் உள்ள காற்றும் தாரகையும் மனிதர்களுடைய நன்மை தீமைகளை அறிவிக்கும் விண்மீன்களும் கோள்களும் தன்னின் உடனே சுழன்று ஆடும். இவன் ஆடுகிற போது வேகத்தினாலே இவை யாவும் பரப்பன போல சுழன்று வருவனாயின. இவன் ஆடின போது அவையும் ஒரு சேர உடனாடின. குலமலைகள் உள்ளிட்ட பொருள்கள் யாவும் தான் ஆடும் வேகத்தாலே மேலே அணிந்துள்ள புன்னை பூமாலை காற்றில் அலைவது போல சுழன்று ஆடின. சுழன்று ஆடும் கொல்நவிலும் கொலையைச் சொல்லும். சம்ஹாரத்தையே சம்ஹார கர்த்தாவான அவன் கை கொண்ட படைக்கலன் அது. எம்பெருமானுடைய சங்கினை போல கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று நாச்சியார் என்று கேட்கும்படியாக இருக்கிறதோ, திருவாளியைப் போல அருளார் திருச்சக்கரம் என்றும் அறம் முயல் ஆழி என்றும் சொல்லப்படும் ஆயுதம் போன்றிருக்கிறதோ, எம்பெருமானுடைய திரு ஆழி என்றும் எப்போதும் ஆண்டு மூத்த அனுபவமுடைய அமைச்சர்களைப் போல அறத்திலே முயலச் சொல்லுகிற படைக்கலம் என்றோ, எல்லா காலத்திலும் கொலையிலே முயல வேண்டும் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பதாய் சிவனுக்குரிய சிறந்த படைக்கலம் என்றோ மூவிலை வேல் ஆகும். சிவபெருமான் ஆசைப்பட்ட அடியவர்களும் அவன் சுழன்று ஆடுதலைக் கண்ட அச்சத்தால் செய்வதறியாது வயிற்றை பிடித்து கொண்டு வருந்தும்படியாக இருந்தது சிவபெருமான் ஆடியது. மூயிலை வேல். சிவபெருமானுக்கு கண்கள் 3ஆனது போல அவன் ஏந்திய வேலின் நிலைகளும் 3ஆக உள்ளன. கூத்தன். சிவபெருமான் ஆடும் கூத்து தூய நடம்பயிலும் சுந்தர என்று பெரியாழ்வார் சொன்னது போல எம்பெருமானுடைய சுந்தர நடனம் போலா இருக்கிறது. பேய்க்கூத்தாக அல்லவோ உள்ளது. பொடியாடி அவன் சாம்பலை சந்தனமாக பூசிக்கொண்டிருக்கிறவன். அப்படிப்பட்டவனை பெற்று இவள் அடையப் போகும் போகம் இருக்கும் இருப்பை பாருங்கள். இது அடைவதற்காகவன்றோ இப்பாடுபட்டாள்? அன்னவன் இன்னும் இதுபோலவே சாம்பல் முதலிய இழிபொருள்களான ஊமத்தை, எருக்கு, எலும்பு, புலித்தோல் முதலிய அவன் அழிந்துள்ள அணிகளப் பொருள்களை பரகால நாயகி தன் வாயாலே சொல்ல மாட்டாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு அவனுடைய இயற்பெயரையும் கூற விரும்பாமல் அப்படிப்பட்டவன் அன்னவன் என்கிறாள். இவனை அடையத்தானா உமாதேவி இவ்வளவு அரிய தவத்தை புரிந்து இவ்வளவு பாடுபட்டாள் என்று நினைக்கிறாள். தன் பொன்னகலம் சிவபெருமானுடைய திருமார்பு பரகால நாயகிக்கு புறக்கணிக்கத்தக்கதானாலும் உமாதேவிக்கு அது இனிமையாக இருந்த காரணத்தினால் உமாதேவியின் கருத்தினால் எம்பெருமானுடைய மார்பு பொன் போன்ற இனிய மார்பு என்று பரகால நாயகி வர்ணிக்கிறாள். சென்று ஆங்கு அவன் இவள் இவ்வளவு கடுந்தவம் புரிந்தும் அவன் இவளை நோக்கி வந்திலன். சென்று ஆங்கு அணைந்திழலோ இவள் ஒருதலை காமமாக தானாகவே அவனை நோக்கி சென்று அந்நிலையிலேயே அவனை அணைந்தாள். ஒரு முறை கைகூப்பி வணங்கிய அளவில் நீர்ப்பண்டமாக உருகி அடியாரை நோக்கி ஓடி வரும் எம்பெருமான் போல்வான் அல்லன் சிவபெருமான். அப்படிப்பட்ட அவனை அடைவதற்கு உமாதேவி இவ்வளவு பாடுபட்டாளே என்கிறாள், இயக்கிறாள் பரகால நாயகி. உமாதேவி இவ்வளவு பாடுபடும் போது எனக்கு பிடித்தமான எம்பெருமானை அடைய நான் மடல் எடுப்பதில் வியப்பு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். பன்னி உரைக்குங்கால் பாரதமாம். இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகளை என்னால் முழுமையாக எடுத்து கூறி நிறைவு செய்ய முடியாது. வியாசர் பராசரர் போல்வாரே முற்றமும் உரைக்க இயலும். பாரதம் போல பாகவதம் போல விரியுமே ஒழிய சுருங்கச் சொல்ல இயலாது. பாவியேற்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட வரலாறுகளை விழித்துரைக்கத்தானா நான் பிறப்பெடுத்தேன்? என் உருநோய் யான் உரைப்ப கேண்மின். சொல்லி முடியாது என்பது ஒரு புறம் இருக்கட்டும். அவர்கள் பட்ட பாட்டை விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு. நான் பட்ட பாட்டை நானே சொல்ல கேட்டால் அத்தனையும் சொன்னதாய் முடியும். பிரத்யட்சமாக நான் படுவதை கேளுங்கள். என் ஒரு நோய், என்னை நன்கு உற்றடைந்த நோய், என்னை ஊடுருவி நிற்கும் நோய், தெய்வ நல் நோய்,
என்று திருவருத்தத்திலே நம்மாழ்வார் சொல்வது போல, நரையூர் நம்பியை பிரிந்து படும் எனக்கு உறுதுணையாய் குறிக்கோளாய் இருக்கும் நோய். ஸ்ரீ ராமபிரான் அழகிலே ஈடுபட்ட ஸ்ரீ பரதாழ்வான் துன்பம் போலே, நோவு போலே, நான் உரைப்ப கேண்மின், நோய் கொண்ட நான் சொல்ல கேளுங்கள், வேறொருவரால் சொல்ல முடியாதாகையால் நானே தான் சொல்ல வேண்டும். கேண்மின், தயவு செய்து கேளுங்கள், நான் உயிர் வாழ வேண்டுமென்றால் கேளுங்கள். எம்பெருமானுடைய பரத்துவம், மேலான் தன்மை பற்றிய அறிவினாலே எம்பெருமானாகிய மெய்ப்பொருளை அறிந்தவர்கள்தாம் எம்பெருமான் அருள் தமக்கு முறைப்படி கிட்டும் என்று பொறுத்திருக்கக்கூடியவர்களாவர். எம்பெருமான் உகந்தருளிய திருத்தலங்களுக்கு சென்று அங்கு அவனை கண்கள் நிறைவு பெறும்படியாக கண்டு அவனை அனுபவிக்க பெற்ற நான், எம்பெருமான் திருவருள் எனக்கு முறைப்படி கிட்டும் என கருதி அதனுக்கு உரிய நேரம் வரும் வரையில் என்னால் பொறுத்திருக்க முடியுமோ? இயலாது. அதனால் தான் மடலேறுவேன் என்று பரகால நாயகி கூறுகின்றாள். என குற்ற துன்பம் சொல்லுகிறேன், கேளுங்கள் அனைவரும் என்று இந்த பகுதியிலே பரகால நாயகி வெளிக்கின்றாள். பார்வதி தேவியின் காதல் பற்றி கூறிய இந்த பாசுர பகுதியை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். மண்ணும் மலையறையன் பொற்பாவை, வாழ்நிலா மின்னும் மணிமுறுவல் செவ்வாய் உமை என்னும் அன்னநடைய அணங்கு நுடங்கு இடைசேர் பொன்னுடம்பு வாட புலனைந்தும் நொந்தகல தன்னுடைய கூளை சடாபாரம் தான் தரித்து ஆங்கு அன்ன அருந்தவத்தின் ஊடுபோய் 1000 தோள் மண்ணு கரதலங்கள் மட்டித்து மாதிரங்கள் மின்னி எரிவீச மேலெடுத்த சூழ் களர்கால் பொன்னுலகம் 7 கடந்து உம்பர் மேல் சிலும்ப மண்ணு குலவரையும் ஆருதமும் தாரகையும் தன்னினுடனே சுழல சுழன்று ஆடும் கொல்நவிலும் மூவிலை வேல் கூத்தன் பொடியாடி அன்னவன்தன் பொன்னகலம் சென்று ஆங்கு அணைந்திழலே பன்னி உரைக்குங்கால் பாரதமாம் பாவியர்க்கு என் உருநோய் யான் உரைப்ப கேண்மின் என்று என்னுடைய துன்பங்களை பாருங்கள், கேளுங்கள், நான் சொல்ல போகிறேன் என்று கூறுகிறார் பரகால நாயகி. இந்த பகுதியிலே காவிய மாதர்கள் வரிசையாக சொல்லி அவர்களையெல்லாம் யாரும் வெறுக்கவில்லையே, அவர்களையெல்லாம் பாராட்டத்தானே செய்கிறார்கள், புகழத்தானே செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நான் ஏன் மடல் உறக்கூடாது என்று தடுக்கிறீர்கள் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பகுதி. மண்ணும் மலையறையன் பொற்பாவை, வாழ்நிலா மின்னும் மணிமுறுவல் செவ்வாய் உமையென்னும் அன்னநடைய அணங்கு நுடங்கிடை சேர் பொன்னுடம்பு வாட புலனைந்தும் நொந்து அகல தன்னுடைய கூளை சடாபாரம் தான் தரித்து ஆங்கு அன்னதவத்தின் ஊடு போய் 1000 தோள் மண்ணு கரதலங்கள் மட்டித்து மாதிரங்கள் மின்னி எரிவீச மேலெடுத்த சூழ்களற்கால் பொன்னுலகம் 7 கடந்து உம்பர் மேல் சிலும்ப மண்ணு குலவரையும் மாருதமும் தாரகையும் தன்னினுடனே சுழன்று ஆடும் கொல்நவிலும் ஊயிலைவேல் கூத்தன் பொடியாடி அன்னவன்தன் பொன்னகலம் சென்று ஆங்கு அணைந்திழலே பன்னி உரைக்குங்கால் பாரதமாம் பாவியேற்கு என்னுரு நோய் யான் உரைப்ப கேள்மின் என்று கேட்கிறார் இந்த பகுதியிலே பரகால நாயகி. அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை நாமும் கேட்போம். அடுத்த பகுதியிலே அதனை அனுபவிப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருநறையூர் நம்பி திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.